எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி வைக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த முருங்கைக்காய் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்க்குறேங்கிறத பார்க்கலாம். வாங்க. இதுக்கு வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது நம்ம மசாலா எல்லாம் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், அதை சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு மூடி, நல்லா உள்ள மூடியில் ஒரு மூடி தேங்காய். ஏன்னா தேங்காயும் வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு தான் நமக்கு குழம்பு கிடைக்கும். அதனால் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு வறுக்கிறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி தனியா எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு, காரத்துக்கு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, இவ்வளோ தாங்க. இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். புளி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸு இந்த அளவுக்கு புளி சேர்த்தணும். புளி சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். புளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து தக்காளி பழம் வந்து இன்னொரு தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளியாக 2 சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம வேக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செலவுலாம் இந்த மசாலா ஐட்டெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வேக வைக்கணும்ல, அதனால் இது பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துணும். இந்த காய் வேகணும்ல, அதனால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சால்ட்டு கொஞ்சம் உப்பு வந்து நிறைய சேர்த்துக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா காய் சப்புன்னு இருக்கும் வந்து பின்னாடி பார்த்தா. அதனால் காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இது அடுப்பு பற்ற வச்சு இது வேகட்டும். இது நல்லா ஒரு எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். வெஜிடபிள்ஸேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அது வேகாது. அவ்வளோதான். அது இருந்தால் குழஞ்சி போகும். நம்ம 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம். மூடி ஃபுல்லாக பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கட்டும். அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்கான மசாலா எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுக்கிறதுக்கான பாத்திரம் வச்சாச்சு, வடைச்சட்டி வச்சாச்சு. அடுத்தையும் மீடியமாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் இதெல்லாம் வதக்கணும்ல, இது கூட வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, மிளகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் வரமிளகாய். இது கொஞ்சம் வதங்கி வந்த பின் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தேங்காய் இது கூட சேர்த்து போதும். இது ஒரு 20 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மூடி தேங்காய், அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்ல வாசம், நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்து வச்சுட்டோம்னா நைட்டு வந்து டிஃபனுக்கு கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்தணும் இல்லையா, தேங்காய் சேர்த்து இப்போ ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து இனி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வதக்கணும். அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். எண்ணெய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா வடை சட்டியில் அப்படியே நல்லா ஒட்டிக்கும்.
அது நல்ல தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா இந்த பாத்திரத்தில் ஒட்டாது. அதே வந்து நமக்கு தெரியும் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படிங்கிறது. பாருங்கள், முதல்ல வந்து நல்லா வடிச்சிட்டு பிடிச்ச மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே நல்லா வதங்கிட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுக்கணும். பாருங்கள், தேங்காய் வந்து லேசாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நமக்கு இனி போதும். நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கரைச்சி ஊற்ற வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம வந்து சின்னதாக எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம இது கூடயே சேர்த்துட்டு அரைக்கும் போது இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதில் இருக்கிற நார் கொட்டை எல்லாம் எடுத்துருங்க. புளியில் இருக்கிற நார் கொட்டை எல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்து அப்படியே நம்ம மசாலா அரைக்கும் போது அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தது நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம வறுத்த மசாலாலாம் ஆறிடுச்சு. இப்போ இது கூட வந்து மஞ்சள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த முருங்கைக்காயை வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த முருங்கைக்காய் வெந்துச்சு, இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இருக்கும், அதே சேர்த்துக்கலாம். இது கூட அப்புறம் நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து இப்போ இது கூடயே சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி ஆட்டி ஊற்றலாம். ஏன்னா குழம்புல வந்து தக்காளி பழம் தெரிஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வேகிறதுனால அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சரியாக இருக்கும். இன்னும் உப்பு போடலை, நம்ம காய்க்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ குழம்பெல்லாம் நம்ம கூட்டி வச்சுட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். வந்து இந்த டைம் வந்து நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துறேன். நம்ம தக்காளி பழம் சேர்த்துட்டோம். குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாம் வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இது வேகிறதுக்கு விடணும். அந்த மசாலா வாசலாம் போகிறதுக்கு விடணும். இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுட்டுக்கலாம். மூடி போட்டு, ஃபுல் மூடி போட வேண்டாம், ஆஃப் மூடி போட்டால் போதும். 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து குழம்பு இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பதம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கெட்டி திக்காகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் விட்டுக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகாய் ஒன்று வச்சுட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ஸ் வரணும். தாளிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் அந்த மனம் நல்லா இருக்கும். குழம்போட மனம் நல்லா இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. நீ இதை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஆகும்போது சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குங்க. நல்லாயிருக்கும். அந்த தாளிப்பு வரும்போதே நமக்கு சாப்பிட்லாமான்னு தோணும். இந்த முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தாளித்து விட்டாச்சு. சரி, பாருங்கள், கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருங்கைக்காய் குழம்பு, அரைச்சி விட்ட முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த முருங்கைக்காய் குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட்ணுங்கிறது கிடையாது. ஒயிட் ரைஸ் தான் வச்சுக்கணும்னு கிடையாது. நம்ம காலையில் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சாம்பார் செய்வோம் இல்லையா, பருப்பு போட்டு சாம்பார் செய்வோம். அந்த மாதிரி சாம்பார் வந்து ஒரு நாள் செய்ய முடியலைன்னா கூட இந்த மாதிரி அரைச்சி விட்டு குழம்போ, முருங்கைக்காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இந்த உருளைக்கிழங்கு போட்டு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மத்தியானத்துக்கு செய்கிறோம், காலையில் வேலைக்கு போகிறவங்க செஞ்சு வச்சுட்டு போனால் கூட மிச்சம் ஆயிடுச்சுன்னா நைட் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டா நைட்டுக்கு இட்லி தோசைக்கு கூட இது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.